குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பதை தமிழக அமைச்சர் அறிவித்துள்ளார். அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தமிழக அரசு பொறுப்பேற்று பல்வேறு விதமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமானது செயல்படுத்தப்படவில்லை. அது குறித்து அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு என்றால், உரிமை தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடும்ப தலைவிக்கு விரைவில் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை அமைச்சர் அறிவித்துள்ளார். அதற்கான அபிஷியல் கிளிப்பிங்கை தான் நம்ம இப்ப இருக்கோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து தமிழ்நாடு சிறுபான்மை துறை அமைச்சர் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசியதாவது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான ஆட்சியாக திமுக ஆட்சி திகழ்ந்து வருகிறது. பாரதி கண்ட புதுமை பெண்களை உருவாக்கிட புதுமை பெண் திட்டத்தை துவங்கி அரசு பள்ளியில் படித்த பெண்கள் உயர்கல்வி பயிலுவதற்கான வகையில் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது தமிழக அரசு. மேலும் பெண்கள் பேருந்தில் பயணம் செய்வதற்கு இலவசம் என்ற அறிவிப்பையும் வெளியிடப்பட்டு அதுவும் செயல்பாட்டில் உள்ளது. அவர்களுக்கு செலவில் மாதம் 1500 ரூபாய் வரை குறைந்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளில் 85% முதல்வர் அவர்கள் நிறைவேற்றியுள்ளார். குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் வழங்கும் உதவித்தொகை திட்டம் கணக்கெடுக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. கணக்கெடுக்கும் பணிகள் நிறைவடைந்ததற்கு பிறகு திட்டமானது செயல்பாட்டிற்கு வரும். வசதி படைத்தவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்களை தவிர்த்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கையை முதல்வர் அவர்கள் எடுப்பார். முதல்வர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி, இந்த நாள் மார்ச் 2ஆம் தேதி தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. முதல்வருக்கு பிறந்தநாள் பரிசாக இத்தொகுதியின் வெற்றியை அளித்துட்டு மகத்தான வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கணும். மக்கள் அதிகமாக கவனம் செலுத்தி வரும் முதல்வர் அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கார்.